துன்றதுல உன்னை அடிச்சுக்கவே முடியாது செல்லம். சாப்பிடு சாப்பிடு. ஏப்பா விஸ்வா, அப்படி வேலை செஞ்சுதான் நீ முன்னுக்கு வரணும்னு முடிவு எடுத்துட்டனா நம்ம கம்பெனிலே வேலை செய்யலாம்லப்பா. எதுக்கு வெளியில எல்லாம் போய் வேலை பார்த்துட்டு இருக்க? அது இல்லப்பா, அப்படி எல்லாம் யாருக்கும் சும்மா தூக்கி கொடுத்துட முடியாது. இது நேத்து விதை போட்டு இன்னைக்கு அறுவடை பண்ண கம்பெனி கிடையாது. இது நம்ம பல வருஷ உழைப்பிலையும் சம்பாத்தியத்திலையும் உருவானது. இந்த மாதிரி ஒரு திண்டாட்டமான வாழ்க்கை வேணும்னு அவனாதானே ஆசைப்பட்டு கேட்டு வாங்கிக்கிட்டான். அதனால அவனே எல்லாத்தையும் அனுபவிச்சு உழைச்சு முன்னுக்கு வரட்டும். சாரி சார், கோயிலுக்கு போயிட்டு வந்ததால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளையில இருந்து கரெக்டா டைமுக்கு உங்களை ஆபீஸ்க்கு அனுப்பிடுறேன். டேய் தம்பி, என்ன வேலைன்னு சொல்லவே இல்ல. அது காலேஜ்ல தானே கோச்சா வேலை கிடைச்சிருக்கு. ஓ சரிடா சரிடா, சூப்பர்டா. யோ பாரா, எந்த வேலைக்கு போனாலும் சரி, நீ சொன்ன மாதிரியே வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணுங்கிறத மட்டும் மறந்துடாத, சரியா? எல்லாரும் முன்னாடி நல்லா ஜெயிச்சு காட்டணும்டா. ஆமா அன்பரசி, என் தம்பிக்கு என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கிறா? சுட சுட வடிச்ச சாதம், ஐர மீன் குழம்பு, தக்காளி ரசம், அப்புறம் ஆம்லெட். அப்படியா? சரி சரி, இந்த இருங்க டார்லிங், நமக்கு என்ன சாப்பாடுங்க? கேக்குறல்ல சொல்ல. இட்லி, சட்னி, சாம்பார். அடச்சே, ரிஜெக்டட். இதெல்லாம் ஒரு மெனுவா? இங்க இருக்கு பாரு, இதெல்லவா மெனு? கேக்குறதுக்கு எவ்வளவு ருசியா இருக்குது பாத்தியா? டேய் விஸ்வா, ஒரு உளுந்த வடை கூட இல்லாம சாப்பிடுறதுல எனக்கு உடன்பாடே இல்லடா. அதே நேரம் நீங்க செஞ்ச அந்த ஐர மீனுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த மீன் என் கனவுல வந்து அதோட முள்ளாலேயே என் கண்ணு ரெண்டையும் குத்திராது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணே இது உன் வீட்டு சாப்பாடுங்க. நீ எதுக்கு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க? நீ சாப்பிடுங்க. மெய்யாலுமா சொல்ற? அன்பரசி, இங்க பாரு, நம்ம எடுத்துக்கிட்ட சபதம் என்னன்னு தெரியும்ல. நம்ம 2 பேரும் இந்த வீட்ல இருந்து எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும்தான். ஆனா நம்ம இடத்துக்கு யாராவது வந்தா அவங்களுக்கு நீ வயிறார சாப்பாடு போட்டு தான் அனுப்பணும். அது யாரா இருந்தாலும் சரி. கேட்டுச்சா?